ஒரு சாதாரண ஜாகீர்தாருக்கு மகனா பிறந்து மராட்டிய அரசு அப்படின்னு சொன்னாலே சத்ரபதி சிவாஜி அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. அவர் கடந்து வந்த போர்கள் அவரை அழிக்கணும், அவரோட இடங்களை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப், பீஜப்பூர் சுல்தான்கள் அப்சல் கான், ஷெயிஸ்டகான், ஐயசிங்கு அப்படின்னு சொல்லி நிறைய சேனை தலைவர்களை அனுப்புனாங்க. ஆனா சிவாஜி அவங்க எல்லார்ட்டையும் போர் செஞ்சு எப்படி வெற்றி பெற்றாரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். கிபி 13ஆம் நூற்றாண்டுகள்ல அலாவுதீன் கில்ஜி தலைமையில ஒரு படை சித்தூரை சூறையாடுறாங்க. அங்க இருக்கிற ராஜபுத்திர வீரர்கள் எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. அந்த ராஜபுத்திர வீரர்களோட மனைவிகளா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், தன் மீது தீய வச்சுக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராஜபுத்திர வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனைவிகள், குழந்தைகளை அபகரிச்சுட்டு வந்துருவாங்க. அதை ஏத்துக்க கொள்ள முடியாத பெண்கள் தான் இந்த மாதிரி தம் மேல தீயிட்டு இறந்து போயிடுவாங்க. அந்த ராஜபுத்திர வீரர்கள்ல 2 பேர் மட்டும் தென்னாடு நோக்கி வராங்க. அப்போ தென்னாட்டுல பிஜப்பூர், அகமது நகர், கொல்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சிற்றரசர்கள் எல்லாமே அப்பதான் தலையெடுத்து வந்தாங்க. அந்த ராஜபுத்திர வீரர்கள்ல ஒருத்தர் தான் மாலவன். அந்த மாலவன் அகமது நகருக்கு போய் ஒரு குதிரைப்படை தலைவன்கிட்ட போய் வேலைக்கு சேர்றான். அந்த குதிரைப்படை தலைவன் தேவகிரியை ஆண்ட யாதவ மரபினை சேர்ந்தவன். அவனுடைய பெயர் யாதவராவ். மாலவன் தன்னோட ராஜபுத்திர வீரம், தந்திரம் எல்லாத்தையும் காட்டி தன்னோட நிலையில இருந்து அவனை படிப்படியா உயர்த்திக்கிறான். பீர்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணையும் திருமணம் பண்ணிக்கிறான். மாலவனுக்கும் பீர்ஷாவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தையோட பெயர் ஷாஜி. அவர் தான் சத்ரபதி சிவாஜி அவங்களோட அப்பா. தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னருடைய மகள் தான் ஜீஜாபாய். சின்ன வயசுல இருந்து ஷாஜியும் ஜீஜாபாயும் விளையாடுறது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருது. அந்த டைம்ல தான் ஷாஜியோட அப்பா மாலவன் தன்னோட வீரத்தாலையும் அரசியல் அனுபவத்தாலையும் ராஜா பட்டம் பெறுற அளவுக்கு உயர்றாரு. அவரு ஷாஜிக்கும் ஜீஜாபாய்க்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஷாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனா இருக்கிறாரு. அவர் ஷாஜி தான் கர்நாடகத்தை கைப்பற்றி இருந்திருப்பாரு. அந்த ராஜா மாலவன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஜாகீரை ஷாஜி அவங்களுக்கு மாத்தி கொடுத்திருப்பாரு அகமது நகர் அரசர். ஜாகீர் அப்படின்னா என்னன்னா, ஒரு அரசருக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்று அரசர்கள். அந்த சிற்று அரசர்களுக்கு ஒரு பகுதி வாங்குவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வரிகளை வசூல் பண்ணி இவங்க ராஜாவுக்கு அழைக்கணும். அந்த ஜாகீரை மாலவன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் ஷாஜிக்கு அகமது நகர் அரசர் தர்றாரு. ஷாஜி அவங்களுக்கும் ராஜாங்கிற பட்டம் வழங்கி அன்போடு அரவணைச்சு வர்றாரு அகமது நகர் அரசர். ஷாஜி ஜாகீர்தாரா இருக்கும்போது முகலாய படை அரசரா இருந்த ஜஹாங்கீர் அகமது நகரை படையெடுத்து முற்றுகையிட்டாங்க. ஆரம்பத்துல முகலாயர் படையை எதிர்த்து போரிட்ட யாதவராவ் நம்மளால முகலாய படையை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர் படைக்கிட்டயே சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்றாங்க. ஆனா ஷாஜி தன்னோட வீரத்து மேல உறுதியா நின்று முகலாய படையை எதிர்த்து நிக்கிறாரு. ஆனா போரின் இறுதியில இவரால வெற்றி பெற முடியல. போர்ல தோல்வி அடைஞ்சனால தன்னோட மனைவியை அகமது நகரை விட்டு வெளியில கூட்டிட்டு வர்றாரு ஷாஜி. யாதவராவ் முகலாயர்கள் கூட சமாதான உடன்படிக்கை செஞ்சதுனால முகலாயர்களோட யாதவராவும் சேர்ந்துக்கிட்டு ஷாஜியையும் ஜீஜாபாயையும் சிறை பிடிக்கிறதுக்காக அவங்க கூட வராரு. ஷாஜி தன்னோட மனைவியான ஜீஜாபாய சிவனேரி கோட்டையில தன்னோட நண்பனோட பாதுகாப்புல விட்டுட்டு போறாரு. அப்போ ஜீஜாபாய் 5 மாத நிறமாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஷாஜி கிடைக்காததுனால தன்னோட மகள் ஜீஜாபாய கைது செய்யறதுக்கு வராரு யாதவராவ். அப்போ மக்கள் கொடுத்த எதிர்ப்புனால ஜீஜாபாய கைது செய்யாம போயிட்டாரு அரசர் யாதவராவ். ஷாஜி அகமது நகர்ல இருந்து வெளியேறி பிஜப்பூர்ல இருக்கக்கூடிய அடில்ஷா அரசர்கிட்ட வேலைக்கு சேர்றாரு. அந்த டைம்ல தான் அவருக்கு ஆண் வாரிசு பிறந்தா சிவபெருமான் பெயரை வைக்கிறதா இருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு ஆண் வாரிசும் பிறக்குது. சிவாஜி அப்படின்னு சொல்லி பேரும் சூட்டுறாரு. அடுத்து தன்னோட மனைவியையும் மகன் சிவாஜியையும் பிஜப்பூருக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு ஷாஜி. சிவாஜி அவங்களுக்கு 5 வயசு இருக்கும்போது அரசர் அடில்ஷா அவங்களோட கட்டளைப்படி கர்நாடகா மீது போர் தொடுத்து போறாரு ஷாஜி. அப்போ தன்னோட மனைவியையும் மகனையும் தாத்தாஜி கொண்டதேவ் பாதுகாப்புல விட்டுட்டு போறாரு. தாத்தாஜி கொண்டதேவ் ஒரு அரசை எப்படி நிர்வகிக்கணும், மக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் எளிமையா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத
சிவாஜி அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷாஜி அவரோட ஜாகீர்தாரை வந்து தாதாஜி கொண்டதேவுக்கு வந்து மாத்தி கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. தாதாஜி கொண்டதேவ் தன்னோட ஜாகீரை வந்து விரிவுபடுத்தி அதுல ஒரு சில பகுதிகளை வந்து அழிச்சு அங்க மாலவ வீரர்கள் நிறைய பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு போர்க்கலைகள்லாம் நிறைய கத்து கொடுத்து அவங்கள வந்து ஒரு போர் வீரர்களா வந்து மாற்றாரு. சிவாஜி வந்து ஆசிரியர்கள் கிட்ட உருது, வடமொழி, மகாராஷ்டிரியம் இது மாதிரி மொழிகள்லாம் நிறைய கத்துக்கிட்டாலும் தன்னோட அம்மா வந்து மகாபாரதம், ராமாயண கதைகள்லாம் நிறைய சொல்லி தன்னோட மகனை வந்து வளர்க்குறாங்க. சிவாஜி சிறு பையனா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவர் நிறைய விஷயங்கள் பாக்குறாரு. முகலாய படைகளால நம்மளோட மக்களுக்கு வந்து எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பாக்குறாரு. அப்பதான் அவருக்குள்ள தோணுது, நாமளும் ஒரு அரச நிர்வாகணும், நமக்கு கீழே இருக்கிற இந்த மக்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு அவருக்கு தோண ஆரம்பிக்குது. தாதாஜி கொண்டதேவும் சிவாஜியும் தங்களோட ஜாகீரை வந்து சுத்தி பார்க்கறத வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஜாகீரை சுத்தி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது சிவாஜி அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன வரிகளை பத்திலாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கர்நாடகாவில இருந்து ஷாஜி வந்து பிஜப்பூருக்கு வர்றாரு. வந்து சிவாஜியை அழைச்சிட்டு போய் அரசரை சந்திக்கிறதுக்காக சிவாஜியை அழைச்சிக்கிட்டு அரசரை சந்திக்கலாம்னு போறாங்க. அங்க போய் அரசர்கிட்ட மண்டியிட்டு வணங்குறாரு ஷாஜி. இந்த முறை வந்து பிடிக்காம சிவாஜி வந்து மண்டியிடாம வணக்கம் சொல்றாங்க. சிவாஜி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப எளிமையாகவே பழகக்கூடியவர். அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா உடனே போய் அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யறது, அவங்களுக்கு எதுவும் பொருள் உதவி தேவைப்பட்டாலும் அதை உடனே சரி செய்யறது, இந்த மாதிரி மக்களோட ஒரு நெருங்கியே இருந்தாரு சிவாஜி. இதனாலேயே மக்கள் வந்து இவர் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு போனா நமக்கு வந்து ஒரு நல்ல காலம் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி மக்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை சாதுரியமா புரிஞ்சுக்கிட்ட சிவாஜி தாதாஜி கொண்டதேவ் வந்து மாலவ வீரர்களுக்கு வந்து போர்க்கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த வீரர்களை வந்து தயார் நிலையில வச்சிருந்தாரு. அந்த மாலவ வீரர்கள் எல்லாரையுமே தன்னோட படையில சேர்த்துக்கிட்டு ஜாகீர் இடங்களை வந்து நாம வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாகீர்தார்கள் எல்லாருமே முகலாயர்களோட ஆட்களாகவும் பிஜப்பூர் சுல்தானோட ஆட்களாகவும் தான் இருந்தாங்க. ஆனா அந்த ஜாகீர் இருக்கிற இடங்கள் வந்து பிஜப்பூர் சுல்தானாகவோ இல்ல முகலாய அரசர்களாகவோ வந்து நேரடியா வந்து ஆட்சி நடத்தப்படலை. அதனால நாம வந்து ஈஸியா அந்த ஜாகீர்தார்களை வந்து நம்ம ஜெயிச்சிடலாம். அவர் முதல்ல கைப்பற்றின கோட்டை பிஜப்பூர் சுல்தானுக்கு சொந்தமான தோரண கோட்டை. அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாருமே மழை காலங்கள்ல மலை மேல இருக்காம மலையோட அடிவாரத்துக்கு வந்துருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவாஜி தன்னோட ஆட்களை வந்து அந்த தோரண கோட்டைக்கு அனுப்பி தோரண கோட்டையை வந்து கைப்பற்றாரு. அங்க கிடைச்ச புதையல்களை வச்சு தன்னோட படையை வந்து அவர் பெருசுபடுத்தினாரு. போர் செய்யறதுக்கான நிறைய கருவிகளை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு. இந்த தோரண கோட்டையை சுற்றி அவர் வந்து பல கோட்டைகள் வந்து ஜெயிச்சு வச்சிருந்தாரு. இந்த தோரண கோட்டைக்கு அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பல கோட்டைகளை வந்து அவர் கைப்பற்றினாரு. ராஜகோட்டை, சிம்மக்கோட்டை, புரந்தர் கோட்டை, வைசாரா கல்யாணி கோட்டை அப்படின்னு சொல்லி நிறைய கோட்டைகளை வந்து கைப்பற்றினாரு. பல கோட்டைகளை கைப்பற்றும் போது சும்மா இருந்த பிஜப்பூர் சுல்தான் கல்யாணி கோட்டையை கைப்பற்றும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நெருடலா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த கல்யாணி கோட்டை இருக்கிற சுற்றுப்புற சிற்றூர்கள்ல இருந்து வரக்கூடிய வருவாய் வந்து அதிகம். அந்த கல்யாணி கோட்டையை சிவாஜி கைப்பற்றின உடனே அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய் பாதியா மாறுச்சு. இதனாலேயே சிவாஜி வந்து அடுத்தடுத்த கோட்டைகளை வந்து கைப்பற்றி தனக்குன்னு ஒரு அரசை வந்து நிறுவிக்கிட்டு இருக்காரு. இதே காலகட்டங்கள்ல தான் முகலாய பேரரசர் ஷாஜஹான் பிஜப்பூர் சுல்தான் மேல வந்து போர் தொடுக்கணும்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்பை பிஜப்பூருக்கு வந்து அனுப்புறாரு. சிவாஜி நாமளே இப்பதான் சின்ன சின்ன அரசா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம், இப்ப வந்து நாம முகலாய அரசரோட வந்து போரிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த சிவாஜி வந்து உங்களுக்கு வந்து உதவியா இருப்பேன்னு சொல்லி கடிதம் எழுதிடுறாரு. இந்த கடிதத்தை உண்மைன்னு நம்பி சிவாஜி நம்ம பக்கம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் வந்து நம்பிடுறாரு. ஆனா அவருக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. கடிதம் இப்படி எழுதிட்டு அடுத்து அகமது நகர், ஜீனாத் நகர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே சிவாஜி வந்து அடுத்தடுத்த கொள்ளையில இருந்து ஈடுபடுறாரு. இதை கேட்ட அவுரங்கசீப்புக்கு ஒரே பயம். அப்போ அவர் முடிவு பண்றாரு, நாம வந்து பிஜப்பூரை வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் சிவாஜி மேலதான் போர் தொடுக்கணும்னு சொல்லி அவுரங்கசீப் வந்து முடிவு பண்றாரு. அந்த டைம்ல தான் முகலாய பேரரசர் ஷாஜஹான் வந்து இறந்துடுறாங்க. அடுத்த அரசர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. இதனால பிஜப்பூர் சுல்தான் கூட நடந்த போரை நிப்பாட்டிட்டு அவுரங்கசீப் வந்து டெல்லி கிளம்பிடுறாரு.
முகலாயர்களுக்கும் பிஜப்பூர் சுல்தானுக்கும் நடந்துகிட்டு இருந்த போர் வந்து நின்றதுனால உடனே பிஜப்பூர் சுல்தான் நாம வந்து சிவாஜி மேல போர் தொடுத்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையும் நாம வந்து பறிச்சுக்கலாம்னு சொல்லி பிஜப்பூர் சுல்தான் நினைக்கிறாரு. பிஜப்பூர் சுல்தான் சாமராஜன் அப்படிங்கிற ஒரு படை தலைவர்கிட்ட சிவாஜியோட இடங்களை வந்து கைப்பற்றிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த படைகள் வந்து சிவாஜியோட கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க, நாலா பக்கத்துலையும் சூழ்ந்துடுறாங்க. சிவாஜியினுடைய அந்த மாலவ வீரர்கள் அந்த வீரர்கள் எல்லாரையுமே வெட்டி சாய்க்க சாமராஜன் வந்து தபுஜம் பலஜம்னு ஓடிடுறாரு. அதுக்கடுத்து மறுபடியும் பிஜப்பூர் சுல்தான் ஜாவாலி ஜாகிர்தாரை வந்து அனுப்பி சிவாஜியை அடக்கிடலான்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா சிவாஜி அந்த ஜாவாலி ஜாகிர்தாரை அடக்கி அவரோட இடத்துலயே ஒரு கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டை தான் பிரதாப் கோட்டை. அந்த கோட்டையில தான் அம்மை பவானிக்கு ஒரு கோயிலும் கட்டியிருப்பாரு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பிஜப்பூர் சுல்தான்கள்கிட்ட இருந்த ஒரு 700 வீரர்கள் வந்து சிவாஜிட்ட வந்து சேர்றதா அவங்க கிட்ட வந்து ஒரு கடிதம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ சிவாஜியோட மனைவி சொல்றாங்க, இது வந்து பிஜப்பூர் சுல்தான் செய்யற சூழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல சோதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 700 வீரர்களும் தங்களோட படையில வந்து சிவாஜி சேர்த்துக்கிறாரு. அடுத்தடுத்து 40க்கும் மேற்பட்ட கோட்டைகளை வந்து அந்த வீரர்களின் மூலமா வந்து சிவாஜி வந்து பெறாரு. அந்த காலகட்டம் பிஜப்பூர் சுல்தானுக்கு வந்து ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வடக்க முகலாய பேரரசு வந்து தாக்குவாங்க, தெற்க சிவாஜி வந்து தாக்குறாரு. இந்த நிலைமையில பிஜப்பூர் சுல்தான் தாங்கிட்ட இருந்து தன்னோட எல்லா வளங்களும் போகிறத அவர் வந்து கண்டு பயப்படுறாரு, கவலையா இருக்காரு. அப்பதான் அப்சல் கான் அப்படிங்கிற ஒரு குதிரைப்படை வீரர் வந்து வராரு. சிவாஜி அவங்களுக்கு வந்து மலைகளின் எலி அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயரும் உண்டு. அப்போ அந்த அப்சல் கான் வந்து பிஜப்பூர் சுல்தான்கிட்ட சொல்றாரு, அந்த மலைகள்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க எலிய நான் வந்து உயிரோடையோ இல்ல கொன்றோ நான் வந்து பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பிஜப்பூர் சுல்தானுக்கு உத்தரவு கொடுத்து தக்காணத்துக்கு வந்து போறாங்க. 15,000 குதிரைப்படைகள் காலாட்படை வீரர்களை தான் கூட சேர்த்துக்கிட்டு அப்சல் கான் வந்து சிவாஜியை நோக்கி வராரு. அப்சல் கானுக்கு தெரியும் நம்ம கிட்ட இருக்கிற படை வீரர்கள் வந்து கம்மி, இதை வச்சு சிவாஜியை வந்து ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாம வந்து நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சு சிவாஜியை வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அப்சல் கான் வராரு. வர்ற வழியில துலாசாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு கோயிலை வந்து தீக்கு இரையாக்குறாரு. அந்த தீக்கு இரையாக்கணும்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே துன்புறுத்துறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவாஜி அப்சல் கானை போர்ல சந்திக்கிறதுக்கு பிரதாப் கோட்டை தான் சரியா இருக்கும், அப்சல் கானை பிரதாப் கோட்டைக்கு வருவதற்காக திசை திருப்புறாரு. அப்சல் கான் கடந்து வரக்கூடிய எல்லா ஊர்களையும் சேதப்படுத்தி அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றி தன்னோட படைகளை வந்து அதிகமாக்கிக்கிட்டே வராரு. அப்சல் கான் வரும்போதே சிவாஜிக்கு கடிதம் எழுதுறாங்க, நீ வந்து என் கூட வந்து என் அரசரை சந்திச்சா கொங்கண நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை வந்து உனக்கு வந்து கொடுப்பேன், பல சிபாரிசுகள் வந்து உனக்கு என் அரசர் மூலியமா வந்து நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. சிவாஜிக்கு புரிஞ்சிருச்சு, நாம வந்து பிஜப்பூர் சுல்தானை போய் சந்திச்சா நம்மளை வந்து காலம் முழுக்க ஒரு ஜாகிர்தாராகவே வச்சிருவாங்க, இல்லாட்டி நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சுக்குவாங்க, அதனால நாம வந்து பிஜப்பூர் சுல்தானை வந்து சந்திக்க கூடாது, நீ வந்து என்ன பிரதாப் கோட்டையில வந்து சந்தி அப்படின்னு சொல்லி சிவாஜி கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை பார்த்துட்டு அப்சல் கான் ஒரு தூதுவரை வந்து சிவாஜி கிட்ட வந்து அனுப்புறாரு. அந்த தூதுவர் நினைக்க முடியாத அளவுக்கு பல பரிசுகளை வந்து அந்த தூதுவருக்கு கொடுத்து அப்சல் கான் வந்து எனக்கு எதிராக என்னென்னலாம் செய்யறாங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு சிவாஜி. அவர் சொன்ன தகவல்கள் எல்லாம் கேட்கும்போது அப்சல் கான் வந்து தன்னை வந்து கொன்னோ இல்லாட்டி உயிரோடையோ பிடிச்சிட்டு போக தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத சிவாஜி புரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் சிவாஜி ஒரு விஷயம் செய்யறாரு, எனக்கு வந்து அப்சல் கான் அவங்களோட படைகளை பார்த்தா வந்து பயமா இருக்கு, நான் வந்து அவரை வந்து தனியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தூதுவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு சிவாஜி. புலி எப்பவுமே பதுங்கிதானே பாயும். தூதுவர் போய் அப்சல் கான்கிட்ட சிவாஜி வந்து உங்களை தனியா சந்திக்கணும்னு சொன்ன உடனே சிவாஜி நம்மளோட படைகளை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல நான் அவனை வந்து தனியா சந்திக்க தயார்னு சொல்றாங்க. ஒரு பெரிய மலையோட உச்சியில ஒரு சமவெளி இருக்கு, அங்க வந்து கூடாரம் அமைக்கிறாங்க. அங்க வந்து சிவாஜியும் அப்சல் கானும் சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடியே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சிவாஜி தன்னோட கை விரல்கள்ல புலி நகங்களும் அவரோட உடம்புல இரும்பு போத்திய உடைகளும் அணிஞ்சு வாராரு. அந்த கூடாரத்தை சுத்தி சிவாஜியினுடைய ஆட்கள் வந்து எல்லாருமே மறைஞ்சு இருந்தாங்க. அப்சல் கானும் சிவாஜியும் சந்திக்கிறாங்க. வந்த உடனே முதல்ல கை கொடுக்கறாங்க, கட்டி அணைக்கிறாரு. கட்டி அணைக்கும் போது ஒரு நொடியில
தன்னோட இடுப்புல இருந்த கத்தியை எடுத்து அப்சல் கான் சிவாஜியோட இடுப்புல வந்து குத்துறாரு. அவர் உடம்புல இரும்பு ஆடை போட்டிருந்ததுனால அவர் அந்த கத்தி வந்து அவரோட உடம்புல இறங்கல. தன்னோட விரல்கள்ல இருந்த அந்த புலி நகத்தால அப்சல் கான் அவங்கள வந்து பரண்டி தன்னோட கத்தியை எடுத்து அப்சல் கானை வந்து கொலை செய்கிறாங்க. கொலை செஞ்சு அப்சல் கான் அவங்களோட தலையோட சிவாஜி வந்து அந்த கூடாரத்தை விட்டு வெளியில வராரு. அப்சல் கானோட மறைவு விஜயபூர் சுல்தானுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாவே இருந்துச்சு. அப்சல் கானையே சிவாஜி கொண்டுட்டாரு அப்படிங்கிறதுனால பல ஜாகிர்தார்கள் வந்து அவங்களோட கோட்டையும் சிவாஜிட்ட கொடுத்து நாமளும் அவங்களுக்கு வந்து நண்பனாயிரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சிவாஜி வந்து சமாதான உடன்படிக்கைக்கு போறாங்க. இங்க பிஜப்பூர் சுல்தானும் சிவாஜியும் சமாதான உடன்படிக்கையில இருக்கும்போது டெல்லி போன அவுரங்கசீப் வந்து டெல்லியில வந்து பேரரசரா முடிசூடப்படுறாரு. அங்க அவரோட அமைச்சரவையில இருந்த அவரோட தாய் மாமா ஷெயிஸ்டகான், அந்த ஷெயிஸ்டகானை சிவாஜி மேல வந்து போர் தொடுங்கன்னு சொல்லி அவுரங்கசீப் வந்து ஷெயிஸ்டகானை வந்து அனுப்புறாரு. ஷெயிஸ்டகான் வர்ற ஊர்கள் எல்லாமே கைப்பற்றி அந்த ஊர்களை தங்களோட கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்காக தன்னோட காவலாளிகள் ஒரு சிலரை வந்து அந்த ஊர்ல தங்க வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஊர்களை வந்து கைப்பற்றிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவாஜி, நாம வந்து நேரடியா அவங்கள போய் தாக்க முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற படைகள் வந்து கம்மி, அதனால அங்கங்க நம்மளோட குதிரைப்படை வீரர்களை வந்து மறைஞ்சு நின்று தாக்க சொல்லுங்க சிவாஜி உத்தரவிடுறாரு. ஷெயிஸ்டகான் அவங்களோட படைகள் வந்து ஒரு ஊர்ல தங்கி இருக்கும் போது அப்பப்ப இரவு நேரங்கள்ல மறைஞ்சு மறைஞ்சு சிவாஜியோட வீரர்கள் வந்து தாக்குவாங்க. இதனாலேயே ஷெயிஸ்டகான் அவங்களோட படைகள்ல வந்து பல வீரர்கள் வந்து குறைஞ்சாங்கன்னே சொல்லலாம். ஒரு ஊரா கைப்பற்றி புனே வந்து சேர்றாரு ஷெயிஸ்டகான். அந்த காலம் வந்து மழைக்காலமா இருந்ததுனால ஒரு கோட்டையில வந்து தங்கியிருக்காரு. அந்த கோட்டையில தான் சிவாஜி சின்ன வயசுல வந்து வாழ்ந்தாரு. அந்த கோட்டைகளுக்குள்ள எந்தெந்த பக்கங்கள் வழியாலாம் உள்ள போகலாம், போய் யாருக்குமே தெரியாம வெளியில வரலாம் அப்படின்னு எல்லா வழிகளுமே சிவாஜி அவங்களுக்கு வந்து தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷெயிஸ்டகான் சிவாஜியுடைய கோட்டை பக்கத்துல தான் இருந்துச்சு. சிவாஜி எப்பனாலும் இங்க வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த புனே நகரத்துல பலமான கட்டுப்பாடு கொண்டு வர்றாரு. யாரு நகரத்துக்குள்ள வந்தாலும் யார் நகரத்தை விட்டு வெளியில போனாலும் அரசோட அனுமதி கேட்டுதான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாரு. சிவாஜி ஒரு பிளான் பண்றாரு. மகாராஷ்டிரர் ஒருத்தரோட மகளுக்கு வந்து கல்யாணம், அதனால வெளியூர்ல இருந்த ஆட்கள் வந்து உள்ள வர்றதுக்காக அனுமதி கேட்கிறாங்க. அதுக்கு ஷெயிஸ்டகான் அரசு வந்து சரின்னு சொல்லிடுது. அந்த நேரத்துல அந்த கல்யாண கெட்டப்ல சிவாஜியும் சிவாஜியோட வீரர்களும் வர்றாங்க. கோட்டைக்குள்ள சமையல் அறைக்கு மேல வந்து ஒரு துளை வந்து இருக்கு. இந்த வழியா போனா அந்த புறத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வந்து ஷெயிஸ்டகான் வந்து அடைச்சிடுறாரு. சிவாஜியும் அந்த இடத்த நோக்கி தான் வராரு. அங்க வந்து செங்கல் கட்டி இது பண்ணி இருந்ததுனால அதை வந்து உடைச்சு உள்ள இறங்குறாரு சிவாஜி. சிவாஜி உள்ள இறங்கணும்னா அவருக்கு பின்னாடியே அவரோட குதிரைப்படை வீரர்களும் உள்ள இறங்குறாங்க. அந்த கோட்டைக்குள்ள முதல்ல இறந்தவரே ஷெயிஸ்டகான் அவங்களோட மகன் தான். அவர் இறந்த உடனேயே கோட்டை ஃபுல்லா தெரிய வருது, சிவாஜி வந்து கோட்டைக்குள்ள வந்துட்டாரு, சிவாஜி வந்து கோட்டைக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அபாய சங்கு எழுப்புறாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த ஷெயிஸ்டகான் வந்து எந்திக்கிறாரு. எந்திரிச்ச உடனே சிவாஜி டக்குனு முன்னாடி வந்து நின்னோன்னா தன்னோட வாளை எடுத்து வெட்ட முயற்சி செய்யறாரு ஷெயிஸ்டகான். சிவாஜி அவரை தள்ளி விட்டு அவரோட வாளை எடுக்கும் போது சுத்தி நிறைய வீரர்கள் வந்து வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக கோட்டையை விட்டு உடனே வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கோட்டையை விட்டு வெளியில போய் தப்பிச்சிடுறாரு சிவாஜி. ஷெயிஸ்டகான் தங்கி இருந்த அந்த மாளிகையில பல இழப்புகள் வந்து ஏற்படுது. தன்னோட மகனையே ஷெயிஸ்டகான் இழக்கிறாரு. கடைசியில அவுரங்கசீப் கிட்டேயே போயிடுறாரு ஷெயிஸ்டகான். தக்காணத்துல முகலாய படைகளோட மதிப்பு வந்து குறைய தொடங்குது. சிவாஜியோட மதிப்பு வந்து அதிகமாகுது. அந்த காலங்கள்ல சிவாஜிக்கு வந்து அடங்காம இருந்த ஜாகிர்தார்கள் நிறைய பேர் சிவாஜிக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு நண்பனா இருந்து உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தோள் கொடுக்குறாங்க. தக்காணத்துல மராத்திய அரசு தலை நிமிருது. நம்மளை தாக்க வந்தவங்களுக்கு தக்க பாடம் வந்து புகட்டணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி நினைக்கிறாரு. அதனால தன்னோட குதிரைப்படை வீரர்கள் 4000 பேரை தன் கூட சேர்த்துக்கிட்டு சூரத் நகரை வந்து கொள்ளையடிக்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்றாரு. சிவாஜி கிளம்பும் போது அவர் கூட நாமளும் போனா நமக்கு வந்து நிறைய செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கக்கூடிய ஜாகிர்தார்கள் நிறைய பேர் சிவாஜி கூட சேர்ந்துக்கிறாங்க. இதனால இவரோட வீரர்களோட எண்ணிக்கை வந்து 16,000 மாறுது. சிவாஜி சூரத் நகருக்குள்ள போன உடனே சிவாஜி வந்துட்டாருன்னு மக்கள் நிறைய பேர் வந்து அஞ்சு பயந்து ஓடிடுறாங்க. இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கொள்ளையடிக்கிறாரு. அவர் வீடு திரும்பும் போதுதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது. அவரோட அப்பா ஷாஜி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இவ்வளவு செல்வங்கள் கிடைச்சும் அவரால் சந்தோஷமா இருக்க முடியல. ஒரு சின்ன பிள்ளை எப்படி அழுகுமோ அந்த மாதிரி தேம்பி தேம்பி தன்னோட தந்தை இறந்ததுனால அழுகுறாரு. தன்னோட அம்மா உடன்கட்டை ஏற போறேன்னு சொன்னதை தடுத்து நீங்க எனக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள உடன்கட்டை ஏற விடாம தடுத்திருப்பாரு. பிற்காலங்கள்ல ஒரு பெரிய பேரரசராகவும் முடிசூடியிருப்பாரு. சேஷ்டகானால சிவாஜியை அடக்க முடியல அப்படிங்கிறதுனால ஐயசிங்கு அப்படின்னு முகலாய படைகள்லயே முதிர்ச்சி பெற்ற ஒரு சேனை தலைவரை சிவாஜிக்கு எதிராக போருக்கு அனுப்புறாரு அவுரங்கசீப். இந்த ஐயசிங்கு அப்படிங்கிறவரு ஆழ்ந்த சிந்தனை உடையவர். சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கிட்டு எதிரிகளுக்கு எது பலவீனம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியா கணிச்சு அடிக்கிறதுல ஐயசிங்கு கில்லாடியா இருந்தாரு. அப்போ ஐயசிங்கு ஒரு பிளான் போடுறாரு. சிவாஜியோட ஜாகிர்தார்களையும் பிஜப்பூர் சுல்தான்களையும் அழைச்சு நீங்க முகலாய பேரரசுக்கு உதவி செஞ்சா முகலாய பேரரசோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி சிவாஜிக்கு எதிராக திருப்புறாரு. போர் ஆரம்பிக்குது. போர் ஆரம்பிக்கும் போது சிவாஜிக்கு அப்பதான் புரிய வருது, நம்மளோட ஜாகிர்தார்களும் பிஜப்பூர் சுல்தான்களும் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னு. சிவாஜி முடிவு பண்றாரு, முதல்ல பிஜப்பூர் சுல்தானையும் நம்ம ஜாகிர்தார்களையும் அடிங்க அப்படின்னு சொல்றோம்னா அவங்க மேல போர்கள் வலுவா இறங்குது. அவங்க 2 பேருமே சிவாஜியோட படைக்கு தாக்கு பிடிக்காம சிவாஜி கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ஐயசிங்குங்கிறவரு சிவாஜியோட படைகளுக்கு ஒரு நேர் நிகரா டஃப் கொடுக்குறாரு. அந்த போர் முடிவுல சமாதான உடன்படிக்கை மேற்கொள்றாங்க. அந்த உடன்படிக்கையில சிவாஜி முகலாய பேரரசிட்ட இருந்து கைப்பற்றின ஜாகிர்தார் இடங்கள் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துடணும். பிஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து கைப்பற்றின இடங்கள் எல்லாத்தையுமே முகலாய பேரரசரோட ஆட்சியின் கீழே இருந்து நீ அதை அனுபவிச்சுக்கலாம். சிவாஜியோட குதிரைப்படை முகலாய பேரரசுக்காக இயங்கணும். சிவாஜியோட 8 வயசு மகன் சாம்பாஜிக்கு 5000 வீரர்களுக்கு தலைவன் என்ற பட்டத்தை பேரரசர் அறிவிப்பாரு. இப்படி பல விதிமுறைகள் விதிக்கப்படுது. இதுக்கு சிவாஜியும் கட்டுப்பட்டு சரின்னு சொல்றாரு. சிவாஜி சரின்னு சொன்னோன்ன முகலாய பேரரசர் பிஜப்பூர் சுல்தான் மேல போர் தொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே சிவாஜி முகலாய பேரரசுக்கு உதவி செஞ்சு பிஜப்பூர் சுல்தானோட போரிடுறாங்க. முகலாய பேரரசர் வெற்றி பெறாரு. சிவாஜியை பாராட்டுறாரு. சிவாஜியை நான் பார்க்கணும்னு சொல்லி அரசவைக்கு வர சொல்றாரு. சிவாஜி அவுரங்கசீப்பை சந்திக்கிறதுக்காக டெல்லி ஆக்ராவுக்கு போறாரு. போற வழிகள்ல எல்லாமே அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சிறிய சிற்றரசர்களை வச்சு சிவாஜி அவங்கள வரவேற்றாங்க. அப்போ சிவாஜிக்கு தோணுச்சு, நம்மளோட அந்தஸ்துக்கு ஏத்தாப்புல இருக்கிற அரசர்களை நமக்கு வரவேற்பு செஞ்சிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அவர் அவங்க கிட்ட சொல்லல. அன்னைக்கு இரவு விருந்தினர் மாளிகையில தங்கிட்டாரு. ஒரு நாள் அரசபை கூடுது. சிவாஜி அவங்களும் வாராங்க. சிவாஜி வாராங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்த அந்தப்புற மாதர்கள் நிறைய பேரு நம்மளோட முகலாய படையவே தக்காணத்துல கதிகலங்க வச்ச ஒரு வீரன் வாரான் அப்படி இப்படின்னு சொல்லி சிவாஜியை புகழ்ந்து தள்ளி அவங்க சிவாஜியை பாக்குறதுக்காகவே ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க அந்த அந்தப்புற மாதர்கள் நிறைய பேர். சிவாஜி பெரிய தந்திரசாலி. அவர் அரசபையில எந்த ஒரு கலகத்தையும் மூட்டிடலாம், என்னனாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அரசபையை சுத்தி அவுரங்கசீப்போட வீரர்கள் அதிகமா குவிக்கப்பட்டிருந்தாங்க. மன்னரை சந்திக்கக்கூடிய எல்லாருமே அவரை மண்டிட்டு தான் வணங்குவாங்க. இந்த முறை சிவாஜிக்கு பிடிக்காது. ஏற்கனவே பிஜப்பூர் சுல்தான்கிட்ட ஷாஜி அவங்க காலில் விழுந்து வணக்கம் சொன்னதுக்கு சிவாஜி அவங்க காலில் விழாம தான் வணக்கம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க அவுரங்கசீப்பு கிட்ட மற்ற மன்னர்கள் எல்லாருமே மண்டிட்டு தான் வணக்கம் சொல்லுவாங்க. இந்த முறை பிடிக்காதனால சிவாஜியும் காலில் விழ மறுத்துடுறாரு. அதை பெருசா எடுத்துக்காத அவுரங்கசீப் ஒரு சிற்றரசர் உட்காரக்கூடிய ஒரு நாற்காலியில சிவாஜியை உட்கார சொல்றாங்க. இது சிவாஜிக்கு பெரிய அவமானம் ஆகுது. அதை பொறுத்துக்க முடியாத சிவாஜி பல விமர்சனங்களை அரசரை நோக்கி எழுப்புறாரு. தனக்கு நடந்த அவமானத்தினால ஒரு கட்டத்துல மயங்கியே விழுந்துடுறாரு. கண் முழிக்கும் போதுதான் தெரியுது அரசரை எதிர்த்து பேசியதுனால சிவாஜி அவங்கள சிறை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவுரங்கசீப் அவங்கள பார்க்க போகும்போது சிவாஜி தன்னோட மகன் சாம்பாஜியும் தான் கூட கூட்டு போயிருப்பாங்க. அங்க சிறையில சிவாஜியும் சாம்பாஜியும் தான் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப சிவாஜி ஒரு முடிவு எடுக்கிறாரு. நாம அவுரங்கசீப்பை தனியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அரசருக்கு தெரிவிக்கிறாரு.
ஆனா அவுரங்கசீப்புக்கு தெரியும் 18,000 வீரர்களோட போன அப்சல் கானோட தலையை எடுத்தவர் சிவாஜி. 20,000 வீரர்களோட போன ஷெயிஸ்டகானை வந்து ஓட ஓட விட்டவர் சிவாஜி அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப்புக்கு தெரியும். அதனால சிவாஜியை தனியா சந்திக்கிறத மறுத்தாரு அவுரங்கசீப். இந்த நேரத்துல தான் சிவாஜி வந்து சிறைப்பட்டிருக்கிறது ஐயசிங்குக்கு வந்து தெரிய வருது. அப்போ அவர் வந்து பேரரசருக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. நம்மளோட உடன்படிக்கைக்கு ஒத்து போனவரை சிறைப்பிடிக்கிறது வந்து தவறு. அவரை வந்து தக்காணத்துக்கே திருப்பி அனுப்புனீங்கன்னா அவர் வந்து நம்மளோட முகலாயப்படை விரிவடையறதுக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி ஐயசிங்கு வந்து சொல்றாரு. ஆனா அவுரங்கசீப் என்ன நினைக்கிறாரு, எனக்கு இவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தவனை நான் வந்து எப்படி உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிவாஜி அவங்கள வந்து எப்படியாவது கொன்றணும் அப்படிங்கிறது தான் அவர் முடிவாவே இருந்துச்சு. சிவாஜி பல நியாயமான முறைகளை வந்து கையாண்டாரு சிறையில இருந்து வெளியில போகிறதுக்கு. ஆனா அதுக்கு யாருமே பிடி கொடுக்கல. சிவாஜிக்கு 2 பெரிய கூடைகள்ல பழங்கள் வந்து வருது. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சிவாஜி அந்த 2 கூடைகள்லையும் ஒரு கூடையில சிவாஜியும் ஒரு கூடையில சாம்பாஜியும் இருந்து தப்பிச்சு போறாங்க. பல கூடைகள்ல நழுவி பல கூடைகள்ல இருந்து சிவாஜியும் சாம்பாஜியும் கோட்டையில இருந்து தப்பிச்சு வெளியில போறாங்க. கோட்டையில இருந்து தப்பிச்சு போகும்போதே சிவாஜி ஒரு துறவி மாதிரி வேடம் அணைஞ்சாரு. தன்னோட மீசை தாடி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு துறவி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தன்னோட உடைய மாற்றிக்கிட்டு போனாரு. பல தடைகளை தாண்டி தன்னோட அம்மா இருந்த ராஜகோட்டைக்கு போறாரு. அங்க பல துறவிகள் வந்து இருக்கிறாங்க. அந்த துறவிகள்கிட்ட ஜிஜாபாய் வந்து காலில் விழுந்து வணங்குறாங்க. ஆனா ஒரு துறவி மட்டும் ஜிஜாபாயோட காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது அந்த காலில் விழுந்தது சிவாஜி அப்படின்னு சொல்லி. பல நாட்களா சிவாஜி அவங்கள வந்து பார்க்க முடியாம இருந்த அம்மா ஜிஜாபாய் சிவாஜிய அணைச்சு அவங்களோட அன்பை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அடுத்து மறுபடியும் 2வது முறையா சூரத் நகரை வந்து சூறையாடுறாரு. அதுல நிறைய பொருட்கள் புதையல்கள் நிறைய கிடைக்குது. அதன் மூலியமா தன்னோட படைகளை மேலும் மெருகேற்றி அடுத்து அவுரங்கசீப் அனுப்பின எல்லா படைகளையும் வீழ்த்தி தன்னை வந்து யாரும் அசைச்சுக்க முடியாத அளவுக்கு தனக்குன்னு ஒரு பெரிய பேரரசை உருவாக்குனாரு சிவாஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.